போர் இன்னைக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வரத்துக்கான சூழல் இருக்கே தவிர்த்து நாளைக்கு நடந்துடும், நாளான்னைக்கு நடந்துடும், போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போர் மூண்டுருச்சு இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த பகுதியிலே பதற்ற நிலை இருக்குது. மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி கற்றுக்க மாட்டோம், எஸ்கலேஷன் லேடர்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அதாவது இது இப்படி வரும், அது அப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி பேசிட்டு போயிடுவோம். சண்டையோட விளிம்பு நிலைக்கு வந்துருச்சு. ஆனால் சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னா ஐஆர்ஜிசியோட மொத்த பலமும் யார் பக்கம் இருக்குடான்னா இந்த அயத்துல்லாஸ் பக்கம் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் உடையாமல் ஈரானை அமெரிக்கா வென்றுருமான்னு கேட்டால் முடியாது. எப்படி யுக்ரைன் வார் நீடிச்சதோ, அமெரிக்காவுக்கு எப்படி வியட்நாம் வார் நீடிச்சதோ, எப்படி ரஷ்யாவுக்கு சோவியட் வார் நீடிச்சதோ, அது மாதிரி இன்னொரு போரை அமெரிக்கா விரும்புதா, அமெரிக்கா தயாரா? இஸ் அமெரிக்கா ப்ரிப்பேர்ட் டு கெட் பாடி பேக்ஸ்? ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தான் மாத்திரம் தாக்குதல் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தாங்களான்னா நாளைக்கு பலூச்சிஸ்தானில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? ஸோ இஸ் பாகிஸ்தான் ரெடி? ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்குதா இல்லையான்றது ஈரானோட இன்டர்னல் இஷ்யூ அப்படின்றது அயட்டோல்லா கொமேனி சொல்லிட்டார் டேரக்டா. நேற்றுக்கு திரும்ப சொல்லியிருக்காரு, நான் அதில் பின் வாங்க போவது இல்லை. எங்கள் ஊரில் அணு ஆயுதம் வச்சிருப்போமா வைக்க மாட்டோமான்றது எங்களோட ப்ராப்ளம், நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்குறேன் ட்ரம்பை பார்த்து. டேரக்டாகவே இஸ் கொஸ்டனிங் த வேர்ல்ட் ஆர்டர் as well as the அமெரிக்கன் லீடர்ஷிப். இந்தியாவோடைய முன்னாள் உள்துறை அமைச்சர், முன்னாள் நிதி அமைச்சர் பார்லிமெண்ட்ல வாஜ்பாய் அவர்கள்கிட்டயும் அத்வானி கிட்டையும் கெஞ்சுறாங்க, இந்தியா நியூக்ளியர் ஸ்டேட்டா இல்லாமல் இருக்கணும், பார்த்துங்க தயவு செய்துன்னு. இந்தியா மாத்திரம் அப்போ நியூக்ளியர் ஸ்டேட்டா ஆகாம உங்களோட ஜென்ரல் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, உங்கள் ஜென்ரல் ஹியா ஷியா இட்டான்னு தெரில. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸில் நீங்கள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ரூட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுறது தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட வேலைன்னு நான் அக்யூஸ் பண்ணுறேன். யூ ட்ரை டு டிஸ்ப்ரூவ் மீ மை தியரி. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்களும் மற்றும் நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான நம்ம கணேஷ்குமார் அவர்களும் தான். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார் இப்போ ரீசெண்டாக நியூஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஈரான் மேலே இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக தாக்குதல் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா நியூஸும் வந்துருக்கு சார். போர்க்கப்பல் தயாரிச்சுன்றாங்க, வான்வெளி தயாரிச்சுன்றாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா நிச்சயமா இதில்? சைனா 50 விமானங்கள் ஈரானுக்கு அனுப்ப போகுதுன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறேன். ரஷ்யா சண்டையில் இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எல்லா நியூஸ் பேப்பரும் சொல்கிறதான் சார் நான் கேட்க முடியும். அதான் இல்லை, நான் அடிஷனலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும் இல்லை, அதுவும் சொல்கிறேன். ட்ரம்ப் கிரீன்லாண்ட் அடித்தாரா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்கள். கனடா 51வது மாநிலம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏன் சைலண்ட்டாக இருக்கார் இல்லையான்னு பாருங்கள். யுக்ரைன் வார முடிச்சிட்டாரா இல்லையான்னு பாருங்கள். அவர் 1000 திசை திருப்பும் செயலை அவர் ஈடுபடலாம். ஃபஸ்ட்டு அல்-உதைத் பேஸில் ஏதாவது பிளேன் பறக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா இல்லையான்னு பாருங்கள் கொத்தாரில் இருந்து. பட் இப்போ ஒரு நியூஸ் பார்க்கும்போது தெஹ்ரான்லேருந்து அந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய அம்யூனிஷன்லாம் எல்லாம் வெடிக்க வச்சு தான் ஒரு நியூஸ் பார்த்தோமே சார். ஒரு இடத்துல அம்யூனிஷன் வெடிச்சா எல்லா இடத்துலையும் அம்யூனிஷன் வெடிச்சிருச்சு. அவன் ராக்கெட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 6000 மெசேஜ் வச்சுருக்கான். அவன் சைனாலேருந்து வேறு மெசேஜ் போய் அதில் பல மெசேஜ் வேலை பார்க்குமா வேலை பார்க்காத அப்பாற்பட்ட பிரச்சனை. பட் மெசேஜ்னு ஒன்று இருக்குல்ல, 400 மெசேஜ் 200 மெசேஜ் வேலை பார்த்ததுன்னா கூட அமெரிக்கா எங்கே போய் ஒழியும்? இஸ் ஆப்ரேட்டிங் அவே ஃப்ரம் இஸ் லேண்ட் மாஸ். அவன் அவனோட நிலப்பரப்பில் இருந்து ஆப்ரேட் பண்ணல. அவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் என்ன? சவுதி அரேபியா, பஹ்ரைன், கொத்தாரு, குவைத்து, இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா? ஒன்று. இஸ்ரேலே ஒத்துழைப்பு கொடுக்க ரெடியாக இருக்கா? என்னை ஏன்பா தேவையில்லாத சண்டையில் இழுக்கிறேன்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கு. சரி, அமெரிக்காவோட இலக்கு என்ன அதை சொல்லுங்கள் எனக்கு. முதல்ல இந்த பேப்பரில் பேசுறது, அங்கே பேசுறது, இங்கே பேசுறது, இங்கே நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட் அவங்க ஒரு நாள் டிஎம்கேவை பற்றி பேசுவாங்க, ஒரு நாள் அண்ணாமலையை பற்றி பேசுவாங்க, அடுத்த நாளே மிலிட்ரி எக்ஸ்பர்ட்டாக ஆகிடுறாங்க. வெளிப்படையாக கேட்குறேன், ஒரு இராணுவம் ஒரு சண்டையை ஸ்டார்ட் பண்ணும்போது த பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கும், மிலிட்ரி ஆப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கும். அதாவது அரசியல் சார்ந்த இலக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இராணுவம் சார்ந்த ஒரு இலக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த குறிக்கோளும் இலக்கும் இல்லாமல் எந்த சண்டையும் யாரும் தொடங்க முடியாது. என்ன இலக்கு அது சொல்லுங்க நீங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய ஆயில்கள் வேணும், அட் த சேம் டைம் ஆயில் கடைசியில வரும் சார். அதுக்கு முன்னாடி என்ன இலக்கு? அங்க இருக்கக்கூடிய அது அரசியல் இலக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு இராணுவத்துக்குன்னு ஒரு இலக்கு இருக்குல்ல, அது என்ன? ஈரானுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன தெரியாது.
கிளாஸ்விட்ஸை படிக்க மாட்டோம், மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி கற்றுக்க மாட்டோம், எஸ்கலேஷன் லேடர்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அதாவது வந்து இது இப்படி வரும், அது அப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவோம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், எஸ்கலேஷன் லேடரில் வந்து ஒவ்வொரு லேடரை தான் கிளைம் பண்ண முடியும். சண்டையோட விளிம்பு நிலைக்கு வந்துருச்சு, ஆனால் சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னா இல்லை. பட் சண்டைக்கான ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கானா இருக்கு. அமெரிக்காவோட இலக்கு என்னவா இருக்க முடியும்? அமெரிக்காவோட இலக்குகள் என்ன? அரசியல் இலக்குன்னா அவங்களோட தலைமையை செயலிழக்க செய்யறது, அதாவது தெஹ்ரானை தாக்குறது. டெஹ்ரான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இதுதான் கேட்டேன். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஒரு நாட்டுக்கு மையம் என்பது என்ன? தலைநகரம். அந்த தலைநகரை தாக்குனாங்கன்னா அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அங்கே தான் இராணுவ தலைமையகமும் அங்கே தான் இருக்கும், அரசியல் தலைமையகமும் அங்கே தான் இருக்கும். அது ரெண்டுத்தையும் தாக்குறதுக்கு அவங்க முயற்சிப்பாங்க. அவங்க வெறும் அதை மொத்தம் தாக்குனா பத்தாது, ஐஆர்ஜிசியை உடைக்கணும். ஐஆர்ஜிசியோட மொத்த பலமும் யார் பக்கம் இருக்குடான்னா இந்த அயத்துல்லாஸ் பக்கம் தான் இருக்கு. ஸோ இது ரெண்டும் உடையாம ஈரானை வந்து அமெரிக்கா வென்றுருமான்னு கேட்டால் முடியாது, சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற எண்ணெய் வெண்ணெய் எல்லாம் வரும் கேமில். இட் இஸ் கோயிங் டு பி a லாங் ப்ரொட்ராக்டட் வார். எப்படி யுக்ரைன் வார் வந்து நீடிச்சதோ, அமெரிக்காவுக்கு எப்படி வியட்நாம் வார் நீடிச்சதோ, எப்படி ரஷ்யாவுக்கு சோவியட் வார் நீடிச்சதோ, அது மாதிரி இன்னொரு போரை வந்து அமெரிக்கா விரும்புதா? அமெரிக்கா தயாரா? இஸ் அமெரிக்கா ப்ரிப்பேர்ட் டு கெட் பாடி பேக்ஸ்? அதாவது அவங்களோட வீரர்களோட செவப்பெட்டிகளை திரும்ப அமெரிக்காவுக்கு எடுத்து செல்வதற்கு ட்ரம்ப் தயாரா? சும்மா பிளேன் அமைச்சு 4 வாட்டி பாம்பிங் பண்ணிட்டு ஓகே ஐ ஹவ் அச்சீவ் மை டார்கெட்ன்றது வேற. பிளேன் போய் ஒரு டார்கெட்டை அடிக்குதுன்னா அந்த டார்கெட் வந்து தூக்கியிருக்கலாம், தூக்காமலேயும் போயிருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நியூக்ளியர் வெப்பனை வந்து நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நியூக்ளியர் வெப்பன் அப்போ நீ அப்போனா பாம்பிங் என்னாச்சு ஜூன் மாதத்தில்? அப்போ அது சக்ஸஸ் இல்லைன்னு தானே அர்த்தம். சக்ஸஸ் இல்லாதனால தானே ரெண்டாவது வாட்டி நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணக்கூடாது. அப்போ அவங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி தானே அர்த்தம். சரி, இப்போ வந்து சவுதி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, டர்க்கி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா டர்க்கி ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கு. சவுதி சப்போர்ட் பண்ணுவான், ஏன்னா நெக்ஸ்ட் அவன் யார் அடிப்பான்டானா ஈரான் சவுதி அடிப்பான். கொத்தார் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. கொத்தார் என்ன ஈரானுக்கு ஃப்ரெண்டு, எப்படி டர்க்கி ஃப்ரெண்டோ அது மாதிரி ஃப்ரெண்டு. பஹ்ரைன் சப்போர்ட் பண்ண மாட்டான், குவைத் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஈராக் வந்து இப்போ இருக்க தலைமை வந்து ஷியா கண்ட்ரோலில் இருக்கு. ஷியா நாடு இன்னொரு ஷியா நாடு தாக்காது. இஸ்ரேல் கேன் இல் அஃபோர்ட் டு ஃபைட் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் வார் வித் ஈரான். முடியாது, முழு நேர போரில் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனைங்க தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் உள்ள வாரில் என்டர் ஆச்சுன்னா இது உலக போரா மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் அப்படி இருக்க அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன? அவங்க தாக்குதல் பண்ணுறதுக்கோ இல்லை அடிக்கிறதுக்கோ எந்த இடத்துல போய் பண்ண முடியும்? பாகிஸ்தான்லேருந்து பண்ண முடியும். ஸோ பாகிஸ்தான்லேருந்து பண்ணோன்னா பாஸ்னி பேஸ் வந்து அவங்க பாஸ்னியில் வந்து ஒரு பேஸ் இருக்குது. அங்கேயே ஒரு ஹார்பரும் இருக்குது, கொதார் மாதிரி, கொதார் பக்கத்துலேயே இருக்குது பாஸ்னி. அங்கே பேஸும் இருக்குது. அங்கே ஒரு ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஏர் பேஸும் இருக்குது, நேவிக்கான பேஸும் இருக்குது. பாஸ்னியில் போன வாட்டி நடந்த அட்டாக் நடந்தது 14 இடங்கள்ல. கொதாருக்கு அப்புறம் அடித்த கோஸ்டல் சிட்டி என்ன? பாஸ்னி. அங்கே இருக்கிற ஏர்பேஸ் உட்பட எல்லாத்தையும் தாக்க முடியும். ஸோ அப்படி ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தான் மாத்திரம் தாக்குதல் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தாங்களான்னா நாளைக்கு பலூச்சிஸ்தான் என்ன மாதிரி பிரச்சனைகள் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இஸ் பாகிஸ்தான் ரெடி? எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் ஈரானை தாக்கக்கூடிய தன்மை யாருக்கும் இல்லை. அசர்பைஜான் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அசர்பைஜான் அப்படி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஒரு காலத்தில் வந்து இந்தியா வெப்பன் கொடுக்கறது சாபஹார் போர்ட்லேருந்து போய் அர்மேனியாவுக்கு போய் அர்மேனியா கிட்ட பினாக்கா ராக்கெட்ஸ் வந்து குவிஞ்சு கிடக்குது, சார மாதிரியே அடிப்பான். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஸோ போர் இன்னைக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வரத்துக்கான சூழல் இருக்கே தவிர்த்து நாளைக்கு நடந்துடும், நாளான்னைக்கு நடந்துடும், போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போர் மூண்டுருச்சு இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த பகுதியிலே வந்து பதற்ற நிலை இருக்குது. ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வரக்கூடிய 20-25% இருக்கக்கூடிய எண்ணெய்
உலக வர்த்தகத்தில் எண்ணெய் வர்த்தகத்தில் அதோட கான்ட்ரிபியூஷன் 20-25%. அந்த எண்ணெய் வர்த்தகம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாகும். அப்படி ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாச்சுன்னா யார் லாபம் அடைவான்னு கொஞ்சம் யோசிங்க சார். ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எல்லாமே. குறிப்பிட்டு யாரு? ஒபேக் கண்ட்ரிஸ். ஒபேக் கண்ட்ரிஸை தான் பாதி கண்ட்ரி இந்த கண்ட்ரி ஆச்சே. அவங்களோட கண்ட்ரோல். அதாவது எண்ணெய் வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ் ஆச்சே. யார் தெரியுமா? யார் ஷேல் ஆயில் விற்கிறா? அமெரிக்கா. என் கேள்விக்கு உங்ககிட்டயே பதில் இருக்கு. ஸோ அமெரிக்கா எப்போ எல்லாம் அவங்களோட இதை ப்ராடக்ட்ஸை விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ வார்லைக் சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை இன்னும் நடந்துட்டு இருக்கு சார். லெட் இஸ் நாட் ஃபியர் மங்கர். இது வந்து ஃபியர் மங்கரிங் அப்படின்வாங்க. அதை நம்ம பண்ண வேணாம் தயவுசெய்து. ஆனால் போர் சூழல் இருக்கு. இதனால ஈரான் நாளைக்கே விழுந்துரும், அரசு கவிழ்ந்துரும், அயத்துல்லா கமினி காணாமல் போயிடுவார், IRGC உடஞ்சிரும்னா நோ, வாய்ப்பில்லை ராஜா, நடக்காது. ஓகே சார். அப்படின்னா இப்போ ஈரான் வந்து தாக்குதலுக்கு தயாரான நிலையில் தான் இருக்காங்களா என்ன பார்த்தோம்னா? அது ரொம்ப நாளாக பதில் சொல்லி தான் இருக்காங்க. அன்னைக்கு கூட அந்த இப்போ நம்ம ட்ரம்ப்பை நம்மளால எந்த விஷயத்திலுமே நம்ப முடியறது இல்லை சார். ஒரு திடீர்னு இவரே சொல்லியிருக்காரு நிறைய டைம் அவருக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஏதோ என்ன வியாதி சார் அவருக்கு வந்து நிறைய வியாதி இருக்கு. டிஃபரண்ட் நிறைய டைம் சொல்லிருக்காரு. சோ அவர் வந்து suffering from paranoid schizophrenia with that of selective amnesia with that of இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. multiple disorder disease. திடீர்னு இப்ப அட்டாக் பண்ண சொல்லிட்டாருன்னா என்ன சார் பண்ண முடியும்? அவர் சாரோட கண்டினியூஷன் நான் சொல்றது என்னன்னா, அவர் என்ன அமெரிக்காவோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இட் இஸ் சேவிங் த டாலர். அவ்வளவுதான். டாலர் ஹெகிமோனி தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதில் தான் ஆரம்பிக்குது இந்த போர் அப்படிங்கிற இந்த பதட்டமே. எதனால வருதுன்னா டாலர் ஹெகிமோனியை காப்பாற்றணும். ஸோ இப்போ எதை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸோ இல்லை ரெஜிம் சேஞ்சோ அதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஆயில் வர்த்தகத்தை அச்சா வச்சிருக்கிற இப்போ அது கடைசியை முடிக்கும் போது சார் சொன்னது வந்து ஆயில் யார் விற்கிறான்னு பாருங்கள், ஷேல் ஆயில் யார். ஸோ அந்த ஆயில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயிலுமே பெட்ரோ டாலர் சிஸ்டம் தான் ஓடிட்டுருக்கு. ஆஃப்டர் பிரிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த சேஞ்ச் இன் ஆர்டரே வருது. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் லுலா வந்து அவரோட வாயில் வந்த பிரச்சனை தான் இது. ஏன்னா நம்ம எதுக்காக நம்ம டாலர் நம்ம வேறு கரன்சி போனோம், நம்மளே நம்மளுக்குள்ளே பேசிக்கலான்டாரு. ஸோ அங்கேருந்து தான் இப்போ US வந்து இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ட்ரம்ப் தவிர மற்ற எதுவும் இல்லை. ஸோ இப்போ எதை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அமெரிக்கா அப்படின்னா, அவங்களுடைய டாலர் ஹெகிமோனியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, பெட்ரோ டாலர் சிஸ்டம் ட்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோடைய ஃபெயிலியர்ஸை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா F-35 வந்து ஊர் முழுக்க கூவி வித்துட்டாங்க. அது நம்ம ஊரில் திருவனந்தபுரத்தில் இடியாப்பம் வித்துட்டு இருந்தது, டு பி ஃப்ராங்க், அவ்வளோதான். ஸோ அவங்களுடைய மிசைல் சிஸ்டம்ஸோ இல்லைன்னா வந்து அவங்களோட எந்த ஒரு பெரிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோ லாஜிஸ்டிக்ஸோ யுக்ரைனில் வேலை செய்யலை. காசாவில் கூட நீங்கள் சிவிலியன் பாப்புலேஷன் எதிராக இஸ்ரேலுக்கு கொடுத்து இதை டெஸ்ட் தான் பண்ணிங்களே தவிர ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. ஸோ எதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா, அர்பன் ஜங்கிள் வார்ஃபேரில் எப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது தே ஆர் நாட் கோயிங் டு ஒர்க் ஆன் லைக் லாங் டேர்ம் வார். வந்து அவங்களால ஈரானோட சண்டை போட முடியாது. இஸ்ரேலோடைய எக்கானமி முதல்ல சப்போர்ட் பண்ணுமான்னு பாருங்கள். ஸோ பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது. ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்குதா இல்லையான்றது ஈரானோட இன்டர்னல் இஷ்யூ அப்படின்றது அயட்டோல்லா கொமேனியே சொல்லிட்டார் டேரெக்டாக. நேற்றுக்கு திரும்ப சொல்லியிருக்காரு, நான் வந்து அதில் வந்து பின் வாங்க போவது இல்லை. எங்கள் ஊரில் அணு ஆயுதம் வச்சிருப்போமா வைக்க மாட்டோமான்றது எங்களோட ப்ராப்ளம், நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்குறேன் ட்ரம்பை பார்த்து. டேரெக்டாகவே இஸ் கொஸ்டனிங் த வேர்ல்டு ஆர்டர் ஆஸ் வெல் அஸ் த அமெரிக்கன் லீடர்ஷிப். சரி, என் ஊரில் நான் இது பண்ணால் உனக்கு என்ன வந்தது? இன்னொன்று, டெட்டரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுன்றார் அவர். ஸோ டெட்டரன்ஸ், அதாவது புட்டின் சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு மீட்டிங்கில், கசகஸ்தானோடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நம்ம வந்து மேபி நம்ம வந்து அணு ஆயுதம் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது போல இருக்கு, எல்லாமே அணு ஆயுதம் இல்லாத ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணான்னு. அதுக்கு புட்டின் வந்து புட்டின் ஜென்ரலாக இன்டரப்ட் பண்ண மாட்டார். ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்து இன்டரப்ட் பண்ணி சொல்லியிருப்பார், சதாம் ஹுசைன் ட்ரஸ்டட் தட் அப்படின்னாரு. அதுதான் ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி நினச்சிருந்தா உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. கதாஃபி நினச்சது. ஸோ ப்ராப்ளம் அதுதான். ஸோ நீங்கள் வந்து அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும். நல்ல வேளை ஜெய்சங்கர் சாரோட அப்பா, நான் சொல்றது இப்போ இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சுப்பிரமணியம், அவரு தான் he was very vocal on India becoming a nuclear power. இந்தியாவோடைய முன்னாள் உள்துறை அமைச்சர், முன்னாள் நிதி அமைச்சர் பார்லிமெண்ட்ல வாஜ்பாய் அவர்கள்கிட்டயும் அத்வானி கிட்டையும் கெஞ்சுறாங்க, இந்தியா நியூக்ளியர் ஸ்டேட்டா இல்லாமல் இருக்கணும், பார்த்துங்க தயவுசெய்துன்னு. இந்தியா மாத்திரம் அப்போ நியூக்ளியர் ஸ்டேட்டாக ஆகாமல் இந்தியா வந்து நியூக்ளியர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம என்ரிச் பண்ணி நம்ம வந்து வைக்காமல் இருந்தோம்னா, வெனிசுலாவில் நடந்தது இந்தியாவில் நடந்திருக்கும், பாகிஸ்தானில் நடக்கிறது இங்கே நடந்திருக்கும், பங்களாதேஷில் நடந்தது இங்கே நடந்திருக்கும்.
ஸோ இங்கே விஷயம் அது கிடையாது. இங்கே வந்து என்ன, அதாவது உலகத்திலேயே அணு ஆயுதத்தை ஒரு நாட்டு மேலே போட்டு வெக்கமே இல்லாமல் கொண்டாடி ஆஸ் அ சொசைட்டி, நான் சொல்கிறது, நான் வந்து சொல்லும் போது அந்த அமெரிக்கன் சப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு கோவம் வருது. என்னென்னா, நாங்கள் எல்லாருமே அப்படி கிடையாது. வாட் ஆக்ஷன் யூ ஹேவ் டேக்கன்? சரி, 1945 நீங்கள் வந்து முதல்ல ஒரு குண்டு போட்டீங்க, 1,00,000 பேர் செத்தான். 3 நாள் கழிச்சு திரும்பி இன்னொரு குண்டு போடுறீங்க, திரும்பி 1,50,000 பேர் சாகிறான். ஏன்டா போட்டேன்னு கேட்டால் அது யுரேனியம், இது ப்ளூட்டோனியம் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீ ஏன்டா கியோட்டோவில் போடல அப்படின்னா, அந்த ஜென்ரல் வந்து அங்கே இதுக்கு போனாராம், ஹனிமூன் போனாராம், அந்த ஊர் நல்லா இருக்குமோ அதனால் அந்த பாம்பு போட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாடு. சரி, வாட் யூ ஹவ் டேக்கன், லைக் அதுக்கப்புறமா என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இன்றைக்கும் அணு ஆயுதத்தை யார் அதிகமாக வச்சிருக்கா? அணு ஆயுதம் 2 நாடு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அணு ஆயுதம் போடுவோம் உலகம் முழுக்க மிரட்டிட்டு இருக்குது. ஒன்று நம்ம பக்கத்து பாகிஸ்தான், கொரியா, இன்னொன்று நார்த் கொரியா வந்து அவன் டெட்டரன்ஸ்க்கு வச்சிருக்கேன்னு சொல்கிறான். அமெரிக்கா எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கேன். ஸ்டார்ட்னு ஒரு ட்ரீட்டி வச்சாங்க. எல்லாருமே நம்பர் ஆஃப் அணு ஆயுதம் வந்து 6000க்கு மேலே போகக்கூடாது. ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி, ஆர்ம் ரிடக்ஷன் ட்ரீட்டி வந்து 6000க்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ட்டு. சரி, இவங்க கரெக்டாக வச்சு இவங்களை நம்பலாமா? கேப் பண்ணுன்ட்டு. ஆமாம், இவங்களை நம்பலாமா? இவங்க வந்து முதல்ல அந்த 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 அட்டாக் ஆன் ஹிரோஷிமாவே ஜப்பான் அக்ரி டு சரண்டர், அதுக்கப்புறமா பாம்பு போட்டாங்க. ஓ, ஹிரோஷிமாலேயே அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க. கேட்ட பேப்பரை வந்து நான் தப்பா, அதாவது ஹெட்லைன்ஸில் வருது, ஜப்பானோட ஹெட்லைன்ஸில் நியூஸ் பேப்பரில் வி ஆர் ரெடி டு சீட் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தப்பான புரிதல் அப்படின்றதுனால பாம்பு போட்டாங்க. ஸோ சரி, இன்னைக்கு நீங்கள் போடாமல் இருப்பீங்கன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? ஸோ நீங்கள் உங்கள் ஆஸ் எ சொசைட்டி லைக் வாட் யூ ஆர் டூயிங். ஸோ உங்கள் பிரசிடென்ட் இவ்வளோ, அவரால் முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் கோஹரண்டாக பேசல, காற்றுக்கு கை கொடுத்தாரு, மாடிப்படிக்கட்டில் இறங்கி ஏற முடியலாமல் ஊழ்ந்தார், சைக்கிளில் போய் நிற்கும் போது ஊழ்ந்தார். ஸோ அது வயோதிகம்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால உங்கள் பிரசிடென்ட் சரியாக ஃபங்க்ஷனால் ஒரு தேர் இஸ் அ பேக்கப் டீம் விச் வாஸ் ரன்னிங் த US ஃபார் 4 years. ஓகே, அக்ரீட். வாட் அபவுட் ட்ரம்ப்? இன்னைக்கு அவர் ஒழுங்காக பேசுகிறாரா? காலையில் ஒன்று பேசுகிறார், மத்தியானம் ஒன்று பேசுகிறார், சாயங்காலம் ஒன்று பேசுகிறார். ஆமாம், இவர் இல்லை. நீங்கள் இதே வேற ஒரு கண்ட்ரி இதை பண்ண ஒத்துப்பீங்களா? இதே வேற ஒரு கண்ட்ரி, நான் என்ன கேட்குறேன், அஸ் அ சொசைட்டி யூ டிசைட் யுவர் செல்ஃப். அமெரிக்கன் சொசைட்டி அதை டிசைட் பண்ணட்டும். இதே விஷயத்தை ட்ரம்ப் அவர்கள் பண்ணுற அதே விஷயத்தை அப்படியே கார்பன் காப்பி எடுத்து புட்டின் பண்ண ஒத்துப்பீங்களா? கேர் ஸ்டார்மர் பண்ண ஒத்துக்க முடியுது உங்களால்? நீங்கள் மற்றபடி, ஏன்னா நான் ஏன் இந்த மாதிரி இந்த கண்ட்ரி சொல்கிறேன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஹெகிமோனியில் ஊறி இருக்காங்க. ஏஷியன்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன்ஸ் ஆர் 3rd class citizens, நான் no class citizens ஃபார் them. அதுக்குள்ளே நான் போகல. நான் உங்கள் ஊருக்காரங்க, உங்கள் கலரில் இருக்கிறவங்களே சொல்கிறேன். கியர் ஸ்டார்மர் பண்ண ஒத்துப்பீங்களா? மெர்ஸ் பண்ண ஒத்துப்பீங்களா? உங்களால் மக்ரோனை ஒத்துக்க முடியல, ஓகேவா? ஸோ உங்களோட லீடர்ஷிப் பண்ணுற அதே குவாலிட்டி, அதே ஸ்பீச்சை வேற ஒருத்தன் பண்ண ஒத்துக்க முடியல. ஸோ வாட் சொசைட்டி யூ ஆர்? ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து யூ ஹாவ் பீன் லைக், அதாவது ஒரு 30-40 வருஷமாக எதிர்த்து கேள்வி கேட்க முடிய ஆள் இல்லாததுனால அதுதான் இப்போ ப்ராப்ளமே. ஸோ இப்போ உங்களால் தோல்வியோ இல்லை, தோல்வி கூட இல்லை, அதாவது தோல்வின்ற பேச்சே எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் யூ ஹவ் ஃபெயில்ட் மிசரபிளி இன் இன்டர்னல் இஷ்யூஸ். நீங்கள் மற்ற நாடு பற்றி பார்த்தீங்களே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, வானவில் அதை விட்டீங்க. உங்களோட ஜென்ரல் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, உங்கள் ஜென்ரல் ஹீயா ஷியா இட்டான்னு தெரில. ஸோ லாஸ்ட் 4 yearsல ஸோ நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி வேற ஒரு ஆர்மி பண்ணால் அவங்க எப்படி டீல் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்தியன் ஆர்மிலலாம் வாயை திறந்தா வேற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஒரு பொருள் வாங்குறதுலேருந்து அவ்வளோ பார்த்து வாங்குவாங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களோட நாட்டுக்குள்ளே நிறைய தப்பு பண்ணிட்டீங்க. அந்த பதிலை நீங்கள் மற்ற நாட்டில் தேடுறீங்க. ஈரான் மேலே நீங்கள் தாக்குதல் பண்ணால் டாலரை காப்பாற்றுறதுக்காக மாத்திரம்தான் நீங்கள் பண்ணுவீங்களே தவிர ஆயில் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா INSTC உங்களுக்கு வரக்கூடாது. அதான் மெயின். நான் டேரெக்டாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்தியாவோ இல்லை ஆசியா நாடுகளோ, முக்கியமாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும், நீங்கள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ரூட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுறது தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட வேலைன்னு நான் அக்யூஸ் பண்ணுறேன். யூ ட்ரை டு டிஸ்ப்ரூவ் மீ மை தியரி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா எனக்கும் இந்தியாவுக்கும் தஜிகிஸ்தான் வழியாக நான் USSRக்கு கண்ட்ரோல். சப்போஸ் ரஷ்யாவுக்கு நான் வந்து ஒரு லேண்ட் ரூட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வகான் காரிடார் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. பாகிஸ்தான் யாருங்க, அவன் ஒரு 3rd ரேட்டட் கண்ட்ரி மாதிரி தான் நம்ம பார்க்கணும், கரெக்டாக இல்லையா? இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் இஸ் அக்ரியிங் வகான் காரிடார் வழி என்னோட நெய்பர்னு சொல்கிறான், தாலிபான் சொல்கிறான். இந்தியாவோட நெய்பர் வந்து ஆப்கானிஸ்தான், வி ஆர் நெய்பரிங் கண்ட்ரீஸ் அப்படின்றான்.
ஸோ ஆனால் அந்த நெய்பரிங் கண்ட்ரி ஸ்டேட்டஸை யார் தடுத்து நிறுத்துறா? பாகிஸ்தான் தடுத்து நிறுத்துறான். எதனால நான் திரும்ப அங்கே வரதுக்கு ரீசன் என்னன்னா, திஸ் ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபோர்ஸ் ஆர் யூஎஸ் தான் இப்போ ஃபுல்லாக பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் இருக்காங்க. தே டோன்ட் வாண்ட் இந்தியா டு கோ வித் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ். மத்திய ஆசிய நாடுகளோடு இந்தியா பேச்சுவார்த்தையோ வர்த்தகமோ வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு அமெரிக்கா முடிவு செய்து விட்டது. அதனால பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பிடுங்கி ஒரு குழந்தைகிட்ட விளையாடிட்டு பொம்மையை பிடுங்கி இன்னொரு குழந்தைகிட்ட கொடுத்து நீ உடச்சு போட்டாலும் பரவாயில்ல, நீ வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இஸ் த லைக் அதுதான் பகடக்காய். அது அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னால் இந்த பக்கம் போக முடியாது. சரி, நீ அந்த பக்கம் பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல, 70 வருஷமா நீ அந்த கருமத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஈரானோட போய் ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தான் நான் டீல் பண்ணலான்னு போனா, சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு நான் போலான்னு நினைச்சா குவாடர் இஸ் த ப்ராப்ளம். குவாடர் அவன் வச்சிருக்கான், சைனா வந்து குவாடர் வச்சிருக்கான்னு சொல்லி சாபஹார் நான் எடுத்துட்டு போனா அதுவும் பிரச்சனை பண்ற. ஸோ சாபஹார் நம்ம வச்சிருக்கிறது ப்ராப்ளம், குவாடர் அவனால ஏதாவது கேள்வி கேட்க முடியுதா சைனா கிட்ட? ஸோ நீ ஒரு பேஸ் வச்சிருக்கல, அது உனக்கு ப்ராப்ளம் கிடையாது. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா என்னோடைய சாபஹார் போர்ட் தான் உனக்கு. இதே சாபஹார் போர்ட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா உனக்கு தேவையான லாஜிஸ்டிக்ஸ் அது வழியா போச்சு. ஓகேயா? ஈரானு அவனுடைய சாங்ஷன்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. 18,000 சாங்ஷன்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரஷ்யா 21,000. ஸோ இவங்க 22,000 சாங்ஷன்ஸ் வச்சிருக்கான். இவன் வந்து 19,000 18,000 சாங்ஷன்ஸ் வச்சிருக்கான். ஸோ 2,000 சாங்ஷன்ஸ் கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ அது இருந்தாலும் குவாடர் போர்ட் வந்து சாபஹார் போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன எக்ஸப்ஷன் எதுக்கு கொடுத்துருந்த? உன்னுடைய அதாவது எனக்கு பொருள் கொடுக்குற வரைக்கும் அது நல்லது. மறு வச்ச மாதிரி அடால்ஃப் ஹைசிங்கர், ஓகேவா, நாசி ஜெனரல் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் நாசி ஆர்மி, அந்த இதில் நாசி ஜெர்மனியோடது, நேட்டோவோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் யாருன்னு பாருங்க, அதே ஆள் தான் நேட்டோது. ஓகே, நாசி ஜெர்மனியோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் நேட்டோவோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். இந்த தமிழ் படம்னு ஒரு படத்தில் வந்து சிவா சார் மறு வச்சுட்டு ஓடி போய் நின்று திரும்ப மறு வச்சு திரும்ப அதே மாதிரி தான் நேராக போய் பேட்சை பிச்சு போட்டு வேற ஒரு பேட்ச். அந்த லோகோ கூட பாருங்க, எனக்கு இன்னும் வார்த்தையே இல்லை. நேட்டோவோட லோகோவும் நாசி ஜெர்மனியோட லோகோ பக்கத்தில் வச்சு பாருங்க, ஏதாவது புரியுதான்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன தேவை? ஆர்டர் மாறக்கூடாது. ஆயில் வந்து டாலரில் வாங்கணும், டாலர் வாழ்கன்னு சொல்லணும். டாலரை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி தெரில. உண்மையிலே சொல்ல போனால் வேறு வழி தெரில சார், அவ்வளோதான். அதனால இப்போ ஒன்று INSTC வந்துருச்சுன்னா இப்போ அசர்பைஜான் வண்டியில் ஏறி தான் ஆகணும். அசர்பைஜான் பாகிஸ்தானோட இருக்க முடியாது. INSTC முக்கியமான ஒரு கிராஸ் ரோட்ஸில் இருக்குது, கஸ்பியன் சி வழியாக போகும். சரியா? இப்போ அசர்பைஜான் இல்லைனாலும் வேற மீன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, அவன் தான் ஒரே இல்லை, அவனுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? சும்மா ஆர்மேனியாவோட சண்டை போட்டுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நீ வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரஷ்யா ஹாஸ் கிவன் சம் லைஃப் லைன். ஸோ ஒரு லைஃப் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா INSTC வரணும். ஸோ இப்போ அசர்பைஜானுக்கு யூஎஸ்க்கும் ஒன்று ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ டர்க்கி என்ன சொல்கிறான்னு பாருங்க. டர்க்கி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் INSTC. அவர் குரூப்பில் எல்லா குரூப்லேயும் இருப்பார். ஒரு பையன் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருப்பான், பார்த்துருக்கீங்களா? எந்த ப்ரொஃபைல் போனாலும் டே காமன் ஃப்ரெண்டாக இருக்கு, மியூச்சுவல் ஃப்ரெண்டில் இருப்பான், அந்த மாதிரி தான் அது. 13 சீட்டில் ஒரு ஜோக்கர் எல்லா இடத்துலையும் இருப்பார். டர்க்கி எர்டோவான் எல்லாத்துலையும் இருப்பார். நேட்டோவில் இருப்பார், EUல இருப்பார், பிரிக்ஸில் வரணும்னு வரு. என்ன ஒரு குரூப் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா சார், என்னைய சேர்த்துங்க சார், அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ INSTC தான் இவங்களுடைய கண்ணு உறுத்துது. INSTC வந்துருச்சுன்னா வி டோன்ட் கேர் அபவுட் த என்டையர் வெஸ்டர்ன் வேர்ல்டு. என்னுடைய ட்ரேடு வந்து ஃப்ளோ ஆகும். எனக்கு தேவையான எனர்ஜி நீட்ஸ் எனக்கு ப்ராப்ளமே இல்லாமல் ரஷ்யாவிலேருந்து வரும். இந்த சாங்ஷன்ஸு, இந்த ஷேடோ ஃப்ளீட்டு, எந்த ப்ராப்ளமும் எனக்கு கிடையாது. நேராக ரஷ்யாவில் இருக்க ஆயில் நேராக எனக்கு வரும். நீ வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய POK எப்போனா கொடு, அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். அதை வாங்கி எப்படி எடுக்கணும்னு தெரியும், அதுக்கான மீன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இஃப் யூ ஹோல்ட் இட், ஸோ நான் இந்த வழியை பைபாஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன்றேன். இதையும் நீ செக் வைக்கிறதுக்கு தான் யூ ஆர் மூவிங் திஸ் ஈரான் இஷ்யூ. ஓகேவா? ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து டாலரை காப்பாற்ற வேண்டும். இருக்கக்கூடிய ட்ரேடு சுயஸ் கனால் வழியாக தான் நீ போகணும். இல்லைன்னா இந்த பக்கம் சுற்றின்னு போ, கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக போய் எக்ஸ்ட்ரா 20 நாள் எடுத்துக்கோ, சுற்றி போ அப்படின்றது தான் வழியே தவிர ஹார்மோஸ் மூட்டாங்க. ஸோ சுயஸ் கனால்லையும் பிரச்சனை. ஸோ எப்படி ட்ரேட் ஹார்மோஸ் மூட்டாலே சுயஸ் கனால் யூஸ் இல்லை இந்த பக்கமாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லை அந்த சேனலே வந்து கிட்டத்தட்ட ப்ராப்ளமேட்டிக் சேனலாக இல்லை நான் சொல்கிறது வந்து அந்த சைடும் நீங்கள் சொல்கிறது வந்து நான் ரெட்சி வழியாக ரெட்சி ரூட் இருக்கு இல்லையா, ரெட்சி ரூட்டும் ப்ராப்ளம் வருது. ஒன்றும் இல்லை, ஒரு எவர்கிரீன் ஷிப்பு போய் திரும்பி நின்றுது இல்லை. நம்ம ரோட்டில் நம்ம பல்லவன்ற மாதிரி MTC பஸ்ஸை குறுக்கால போட்டு நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
அதில் வேறு எனக்கு வழி விடுன்னு வேறு பஸ்ஸில் போட்டிருக்கு. என்ன வழி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதில் வேறு பஸ்ஸில் ஒட்டியிருக்கேன் எனக்கு வழி விடு, அப்போ தான் ஆம்புலன்ஸ் போகணும் இருந்தால் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை. நம்ம ஊர் எம்டிசி பஸ்ஸில் ஒட்டியிருக்கிறதும் சுயஸ் கனாலில் கப்பல் போகும்போது எனக்கு வழி விடு தெய்வமேன்னு போட்ட மாதிரி ஒன்று தான். ஸோ சுயஸ் கனால் ஹார்மோஸை மூட்டாங்கன்னா ட்ரேடு மொத்தம் நீங்கள் கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக தான் போகணும், சுற்றி தான் போகணும். அந்த காலம் மாதிரி அதே காலம் சரியா? ஸோ இப்போ இது எல்லாமே பைபாஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து ஐஎன்எஸ்டிசி. நீ என்ன வேணால் பண்ணிக்க ராஜா, நான் எடுத்துகிட்டு வரேன்னா அதை பண்ண விட மாட்டாங்க. ஸோ தட் இஸ் வேர் தே ஆர் ஸ்டாண்டிங். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து ஸோ எத்தனை ஆயில், டாலரு, அப்புறமா வந்து டாலர் ஹெகிமோனி, ஆயில் ஹெகிமோனி, ட்ரேட் ரூட்டு, இது எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு இஷ்யூ வச்சு நான் மறைக்கிறேன் அப்படின்னா அது ஈரான் வச்சு தான், வேறு எதுவுமே இல்லை.